Hello and welcome to Joy of Learning English. இப்போ நாம பார்க்க போகிறது CBSE Class 10 Footprints Without Feet Chapter 5. இந்த கதையோட பேர் கூட Footprints Without Feet தான். இதை எழுதினது H.G. Wells. Can a man become invisible? ஒரு human being ஆல invisible ஆக முடியுமா? This is the story of a scientist who discovers how to make himself invisible. இந்த கதையில் வர scientist தன்னைத்தானே invisible ஆக்கிக்கிறாரு. அதாவது அவரை யாராலையுமே பார்க்க முடியாதபடி அவர் invisible ஆயிடுறாரு. Does he use or misuse his discovery? அவர் தன்னோட இந்த டிஸ்கவரியை பாசிட்டிவான திங்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாரா இல்லை அதை மிஸ்யூஸ் பண்ணுறாரா? அதை இந்த கதையில் பார்க்கலாம். The two boys started in surprise at the fresh muddy imprints of a pair of bare feet. கதை ஆரம்பிக்கும் போது ரெண்டு பாய்ஸ் ரொம்ப சர்ப்ரைஸாக பார்க்குறாங்க. எதை பார்க்குறாங்கன்னா ஃப்ரெஷ் மடி இம்ப்ரிண்ட்ஸ். யாரோ ஒருத்தர் பேர் ஃபீட்டோட, அதாவது ஷூ கூட போடாமல் நல்ல மட்டில் காலை வச்சு நடந்து வந்தால் அவங்க காலோட ஃபுட் பிரிண்ட் எல்லா இடத்துலையும் தெரியும்ல. அதுவும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தான் யாரோ மட்டில் காலை வச்சுட்டு வந்திருக்காங்க. அதை தான் இந்த பாய்ஸ் சர்ப்ரைஸாக பார்க்குறாங்க. இதில் என்ன சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னா, வாட் வாஸ் அ பேர் ஃபுட்டட் மேன் டூயிங் ஆன் த ஸ்டெப்ஸ் ஆஃப் அ ஹவுஸ் இன் த மிடில் ஆஃப் லண்டன். லண்டனில் ஷூ கூட போடாமல் வெறும் காலோட யார் ஒரு வீட்டோட ஸ்டெப்ஸில் ஏறி வருவா? ஆனால் அதை விட சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா, அண்ட் வேர் வாஸ் த மேன். ஃபுட் பிரிண்ட் தெரியுது, ஆனால் யாரோட ஃபுட் பிரிண்ட்? அந்த மேன் எங்கே? மேனே கண்ணுக்கு தெரியல, ஆனால் ஃபுட் பிரிண்ட் மட்டும் எப்படி வந்தது? ஆஸ் தே கேஸ்ட், அவங்க ரொம்ப நேரமாக அதை உத்து பார்த்துட்டே இருக்காங்க. ரிமார்க்கபிள் சைட் மெட் தேர் ஐஸ். ரிமார்க்கபிள் அப்படின்னா ஒரு அன்யூஷுவலான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவங்களுக்கு திரும்ப தெரியுது. அ ஃப்ரெஷ் ஃபுட் மார்க் அப்பியர்ட் ஃப்ரம் நோவேர். ஏற்கனவே இருந்த ஃபுட் பிரிண்ட்ஸே எப்படி வந்ததுன்னு தெரியல. இப்போ புதுசாக ஒரு ஃபுட் பிரிண்ட் அவங்க கண்ணு முன்னாடி திடீர்னு அப்பியர் ஆகுது. ஃபர்தர் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஃபாலோட். அதுக்கப்புறம் ஒரு கால் தடமாக அவங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்குது. ஒன் ஆஃப்டர் அனதர் டிசெண்டிங் த ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரோக்ரஸிங் டவுன் த ஸ்ட்ரீட். அப்படியே படியிலேருந்து இறங்கி ரோடு வரைக்கும் அந்த ஃபுட் பிரிண்ட் போயிட்டே இருக்குது. த பாய்ஸ் ஃபாலோட். அந்த பாய்ஸும் அந்த ஃபுட் மார்க்கை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஃபேசினேட்டட், அவங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அன்டில் the muddy impressions became fainter and fainter and at last disappeared altogether. நடக்க நடக்க காலில் இருக்க மட் குறைஞ்சிட்டே வரும் இல்லையா, அதனால் போக போக அந்த muddy impressions கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயிண்ட் ஆகிட்டே வருது. கடைசி அவங்க கண்ணுக்கே தெரியல. சுத்தமாக தெரியாமல் போகிற வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தாங்க. The explanation of the mystery was really simple enough. இந்த மர்மத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். The bewildered boys had been following a scientist. அவங்க இவ்வளோ நேரம் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அது ஒரு scientist who had just discovered how to make the human body transparent. அந்த சயின்டிஸ்ட் இப்போ தான் ஹியூமன் பாடியை எப்படி டிரான்ஸ்பேரண்ட் ஆக்குறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது அவர் டிரான்ஸ்பேரண்ட் ஆகிட்டாரு, இன்விசிபிள் ஆகிட்டாரு. அதனால தான் இந்த பாய்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. Griffin, the scientist, had carried out experiment after experiment to prove that the human body could become invisible. கிரிஃபின் விடாமல் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கடைசியில் எப்படி ஹியூமன் பாடியை இன்விசிபிள் ஆக்குறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. ஃபைனலி he swallowed certain rare drugs and his body became as transparent as a sheet of glass. அவரும் ஏதோ ரேர் ட்ரக்ஸ், அதாவது ரேர் மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அவரோட பாடியை டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிட்டாரு. டிரான்ஸ்பரண்ட் லைக் அ ஷீட் ஆஃப் கிளாஸ். ஷீட் ஆஃப் கிளாஸ் அப்படின்னா நம்ம கிளாஸ்க்கு இந்த பக்கம்னு பார்த்தோன்னா அந்த பக்கம் இருக்குது தெரியும். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்பரண்டான ஹியூமன் பீயிங் ஒருத்தர் நம்ம முன்னாடி நின்னா கூட அந்த ஹியூமன் பீயிங்க்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். தோ இட் ஆல்சோ ரிமைன்ட் ஆஸ் சாலிட் அஸ் கிளாஸ். ஆனால் நம்ம கிளாஸில் போய் மோதினோன்னா கிளாஸ் இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி அந்த பர்சன் இருப்பார், அவர் சாலிடாக தான் இருப்பார். ஃபிசிக்கலாக அவருக்கு எந்த சேஞ்சும் இருக்காது, அவர் டிரான்ஸ்பரண்ட் மட்டும் ஆகியிருப்பார். Brilliant scientist though he was, Griffin was rather a lawless person. அவன் எவ்வளோ தூரம் ப்ரில்லியண்ட்டாக இருந்தானோ அந்த அளவுக்கு ஒரு லாலெஸ் பர்சன். லாலெஸ் பர்சன்னா யாருக்கும் அடங்காத, ஏன் லாக்கு கூட அடங்காத ஒரு ஆள். His landlord disliked him and tried to eject him. அவனோட லேண்ட்லார்ட், அதாவது ஹவுஸ் ஓனருக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. அந்த வீட்டை விட்டு அவனை எப்படியாவது வெளியேற்றிடணும்னு நினைக்கிறாரு. In revenge, Griffin set fire to the house. அவன் எந்த அளவுக்கு லாலெஸ் அப்படின்னா, அதுக்காக அவன் அந்த வீட்டுக்கே தீ வச்சு விட்டுட்டானா, அந்த வீட்டையே எரிச்சிட்டானா. டு கெட் அவே வித்வுட் பீயிங் சீன் ஹீ ஹேட் டு ரிமூவ் ஹிஸ் க்ளோத்ஸ். அவனோட ட்ரெஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல, ட்ரெஸ் ஒன்றும் இன்விசிபிள் கிடையாதுல, அதனால் அவன் ட்ரெஸ் இல்லாமல் சுற்ற ஆரம்பிச்சிட்டான். Thus, it was that he became a homeless wanderer. இப்படி தான் அவன் வீடு இல்லாமல் சுற்ற ஆரம்பித்தான்.
without clothes, without money and quite invisible. அவன்கிட்ட ட்ரெஸ்ஸும் கிடையாது, பணமும் கிடையாது, அவன் யார் கண்ணுக்கும் தெரியல. Until he happened to step in some mud and left footprints as he walked. அவன் மட்டில் காலை வச்சு அவனோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் அந்த பசங்களுக்கு தெரிகிற வரைக்கும் அவன் யாருக்கும் தெரியாமல் இன்விசிபிளாக தான் இருந்தான். He escaped easily enough from the boys who followed his footprints in London. அவன் எப்படியோ அந்த பசங்கிட்டேருந்து ரொம்ப ஈஸியாக தப்பிச்சிட்டான். அவ்வளோதான், இன்னுமே அந்த பசங்களை நம்ம பார்க்க மாட்டோம். But his adventures were by no means over. ஆனால் அவனோட அட்வென்ச்சர்ஸ்லாம் இன்னும் எண்ட் ஆகலை. He had chosen a bad time of the year to wander about London without clothes. It was midwinter. இந்த கதை நடக்கிறது லண்டன் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போது அந்த டைம் என்னன்னா மிட்வின்டர், டிசம்பர் ஜான்வரியில் நடக்குது. இந்த டைம் லண்டனில் எவ்வளோ கோல்டாக இருக்கும் தெரியுமா? ரொம்ப ஸ்னோவாக இருக்கும். அப்போ போய் இவன் ட்ரெஸ் இல்லாமல் லண்டனை சுற்றிட்டு இருக்கான். அதனால் அவன் சூஸ் பண்ண டைம் பேட் டைம். த ஏர் வாஸ் பிட்டர்லி கோல்ட் அண்ட் ஹீ குட் நாட் டூ விதவுட் க்ளோத்ஸ். காற்று ரொம்ப கோல்டாக இருந்தது. அதனால் அவனால் அதுக்கு மேலே ட்ரெஸ் போடாமல் தாங்கவே முடியல. இன்ஸ்டெட் ஆஃப் வாக்கிங் அபவுட் தி ஸ்ட்ரீட்ஸ் he decided to slip into a big London store for warmth. இப்படி ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு பெரிய லண்டன் ஸ்டோருக்குள்ளே போய் நல்ல வார்மாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் பில்டிங்ஸ்லலாம் ஹீட்டர் போட்டு வச்சுருப்பாங்க. அதோட நல்ல கோல்ட் விண்ட்லேருந்தும் தப்பிச்சிடலாம். க்ளோசிங் டைம் அரைவ்ட். கடை மூடுற டைமும் வந்திருந்தது. And as soon as the doors were shut, Griffin was able to give himself the pleasure of clothing and feeding himself without regard to expense. கதவை அவங்க மூடின உடனே அவன் நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறான், சாப்பிடவும் ஆரம்பிச்சிடுறான். எவ்வளவு பில் வரும் அப்படிங்கிற கவலை எல்லாம் அவனுக்கு இல்லை. He broke open boxes and wrappers and fitted himself out with warm clothes. ட்ரெஸ் இருக்க பாக்ஸஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அதோட ரேப்பர் எல்லாம் பிரித்து அதில் இருக்க வார்ம் க்ளோத்ஸ் எல்லாம் அவன் எடுத்து போட்டுக்கிறான். Soon, with shoes and overcoat and a wide-brimmed hat, he became a fully dressed and visible person. இப்போது இவ்வளவு ட்ரெஸ்ஸையும் போடுறான், ஷூ போட்டுக்கிறான், ஓவர் கோட் போட்டுக்கிறான், தலையில் ஒரு பெரிய ஹேட்டையும் போட்டுக்கிறான். இவ்வளவும் போட்டதுனால அவனோட ட்ரெஸ் எல்லாம் நல்லா இப்போ எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருந்தது. அவன் இன்விசிபிள் கிடையாது, இப்போ ஒரு விசிபிள் பர்சன் ஆயிட்டான். In the kitchen of the restaurant, he found cold meat and coffee, and he followed up the meal with sweets and wine taken from the grocery store. அந்த ஸ்டோருக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. மொதல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டான். இப்போ ரெஸ்டாரண்ட்லேருந்து கிச்சனுக்குள்ளே போய் கோல்டு மீட்டும் காஃபியும் குடிக்கிறான். அது பத்தாதுன்ட்டு ஸ்வீட் வேறு, டிசர்ட் வேறு சாப்பிட்றான். அது போக வைன் வேறு க்ரோசரி ஸ்டோர்லேருந்து எடுத்து குடிச்சிக்கிறான். ஃபைனலி ஹீ செட்டில் டவுன் டு ஸ்லீப் ஆன் அ பைல் ஆஃப் குவில்ட்ஸ். நல்லா சாப்பிட்டாச்சு, அடுத்து தூக்கம் தானே. அவன் போய் பைல் ஆஃப் குவில்ட்ஸ்னா ரசாய், ஒரு திக் பிளாங்கெட் மாதிரி இருக்கும், அது மேலே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிடுறான் நல்லா செட்டில் ஆகி. இஃப் ஓன்லி கிரிஃபின் ஹேட் மேனேஜ் டு வேக் அப் இன் அ குட் டைம், ஆல் மைட் ஹாவ் பின் வெல். ஆனால் கிரிஃபின் மட்டும் காலையில் சீக்கிரம் எழுந்திருந்தான்னா எல்லாமே கரெக்டாக தான் போயிருக்கும். As it was, he did not wake up until the assistants were already arriving next morning. அடுத்த நாள் காலையில் அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து கதவை திறந்து உள்ளே வர வரைக்கும் அவன் எழுந்திருக்கவே இல்லை, நல்லா தூங்கிட்டு இருந்தான். When he saw a couple of them approaching, he panicked and began to run. அவங்க பக்கத்தில் வந்தோன்னே கிரிஃபின் பயந்து போயிடுறான். அதனால அவன் திடீர்னு எழுந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். They naturally gave a chase. அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு யாரோ ஒரு ஹியூமன் பீயிங் ஓடுறான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதனால அவங்களும் துரத்திட்டே வராங்க. In the end, he was able to escape only by quickly taking off his newly found clothes. ட்ரெஸ் இருக்க வரைக்கும் அவங்கெல்லாம் துரத்துவாங்க, எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி கடைசி அவன் போட்டிருந்த அந்த புது ட்ரெஸ் எல்லாம் அவன் கழட்டி போட வேண்டியதாயிடுது. இந்த பிக்சர் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அவனோட ஹேட் கோட்லாம் கழட்டி போடுறான். பின்னாடி அந்த ஸ்டோர் அசிஸ்டன்ஸ்லாம் அவனை துரத்தி வந்துட்டே இருக்காங்க. So once more he found himself invisible but naked in the chill January air. இப்போ அவன் திரும்ப ரோட்டில் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கான், அதுவும் இந்த chill January airல. This time he decided to try the stock of a theatrical company in the hope of finding not only clothes but also something that would hide the empty space above his shoulders. ஸோ இந்த தடவை அவன் எங்கே போய் அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான்னா ஒரு தியேட்ரிக்கல் கம்பெனியில், அதாவது ட்ராமா கம்பெனியில். ஏன்னா அங்கே அவனுக்கு கண்டிப்பாக க்ளோத்ஸும் கிடைக்கும். அது போக இப்போ அவன் ட்ரெஸ் போட்டான், அப்புறம் ஒரு கேப் போட்டான்னா அவன் ட்ரெஸ்ஸுக்கும் கேப்புக்கும் நடுவில் ஒரு எம்டி ஸ்பேஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அவனோட ஃபேஸ் நெக் எல்லாம் இன்விசிபிளாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் மறைக்கிற மாதிரி அந்த ட்ராமா கம்பெனியில் அவனுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறான். Shivering with cold, he hurried to Drury Lane, the center of the theatre world.
லண்டனில் இருக்க ஃபேமஸான ட்ரூரி லேன் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறான். அங்கே ட்ராமாலாம் நடக்கிற தியேட்டர் இருக்குது. இதுவும் இல்லாமல் ட்ராமா சம்மந்தமான எல்லாமே அங்கே கிடைக்கும். ஹி சூன் ஃபவுண்ட் அ சூட்டபிள் ஷாப். அவனுக்கு தேவையானது கிடைக்கிற ஒரு கடையும் அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஹீ மேட் ஹிஸ் வே இன்விசிபிள் அப்ஸ்டேர்ஸ். யாருக்கும் தெரியாமல் அந்த கடைக்குள்ளே போய் upstairs மாடிக்கும் போயிடுறான். And came out a little later wearing bandages round his forehead, dark glasses, false nose, big bushy side whiskers and a large hat. கீழே வரும்போது அவன் என்னென்ன போட்டு வரானா, அவன் முகத்தை சுற்றி பேண்டேஜ் போட்டிருக்கான், அப்புறம் கண்ணில் வந்து டார்க் கிளாஸஸ் போட்டிருக்கான், ஒரு ஃபால்ஸ் நோஸ், ஒரு ஆர்டிஃபிஷியல் நோஸ் வச்சுருக்கான், அப்புறம் சைட் விஸ்கர்ஸ்னால் பெரிய பெரிய கிருதா மாதிரி வச்சுருக்கான், தலையில் ஒரு பெரிய தொப்பியும் போட்டிருக்கான். இவ்வளவையும் மாட்டிட்டு அவன் கீழே வரான். To escape without being seen, he carelessly attacked the shopkeeper from behind. இப்போ இதெல்லாம் மாட்டியிருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாரோட கண்ணுக்கும் அவன் தெரிவான். எஸ்கேப் ஆகிறதுக்காக ஷாப்கீப்பரை பின்னாடி இருந்து அவன் அட்டாக் பண்ணுறான். கேர்லெஸ்லி அப்படின்னா கொஞ்சம் கூட மற்றவங்கள பற்றி கேர் பண்ணாமல் இன்சென்சிட்டிவாக இருக்குது. After which he robbed him of all the money he could find. ஷாப்கீப்பரை அட்டாக் பண்ணது மட்டும் இல்லை, அவர்கிட்ட அந்த கடையிலேருந்து எல்லா பணத்தையும் திருட வேற செஞ்சிடுறான். Eager to get away from crowded London, he took a train to the village of Iping, where he booked 2 rooms at the local inn. லண்டனில் ரொம்ப கூட்டமாக இருக்குது, எங்கே போனாலும் யாராவது நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதனால லண்டன்லேருந்து ட்ரெயின் ஏறி ஐப்பிங் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு போயிடுறான். அங்கே போய் ஒரு லோக்கல் இன், அதாவது ஒரு சின்ன ஹோட்டலில் 2 ரூம் புக் பண்ணுறான். The arrival of a stranger at an inn in winter was in any case an unusual event. அந்த சின்ன ஊருக்கு அதுவும் வின்டரில் போய் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து தங்குறது ஒரு அன்யூஷுவலான இவெண்ட்டாக அவங்களுக்குலாம் தெரியுது. A stranger of such uncommon appearance set all tongues wagging. Tongues wagging அப்படின்னா எல்லாரும் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் அவனோட அப்பியரன்ஸ் வேறு ரொம்ப அன்காமனாக இருக்குது, அன்யூஷுவலாக இருக்குது. Mrs. Hall, the landlord's wife, made every effort to be friendly. Mrs. Hall அப்படிங்கிறவங்க அந்த இன்னோட ஓனர் இருக்கார் இல்லையா, லேண்ட்லார்ட், அவரோட ஒய்ஃப். அவங்க கிரிஃபினோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. பட் கிரிஃபின் ஹேட் நோ டிசையர் டு டாக். ஆனால் கிரிஃபினுக்கு பேசணுன்ற எந்த ஆசையும் இல்லை. அண்ட் டோல்ட் ஹர், மை ரீசன் ஃபார் கம்மிங் டு ஐப்பிங் இஸ் அ டிசையர் ஃபார் சாலிட்யூட். நான் இங்கே தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் ஐப்பிங்க்கே வந்திருக்கேன். ஐ டு நாட் விஷ் டு பி டிஸ்டர்ப் இன் மை ஒர்க். நான் வேலை செய்யும் போது யாராவது என்னை டிஸ்டர்ப் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. பிசைட்ஸ் அன் ஆக்சிடென்ட் ஹேஸ் அஃபெக்டட் மை ஃபேஸ். எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது, அது என்னோட ஃபேஸை அஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அவனோட ஃபேஸை பேண்டேஜில் கவர் பண்ணி வச்சுருக்கான். அவனோட நோஸ் ஆர்டிஃபிஷியல் நோஸாக இருக்குது. ஏன் அவன் தனியாக இருக்கான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதை ரீசன்ஸாக மிஸ்ஸஸ் ஹால் கிட்ட அவன் சொல்கிறான். சாட்டிஸ்ஃபைட் தட் ஹர் கெஸ்ட் வாஸ் அன் எக்ஸென்ட்ரிக் சயின்டிஸ்ட். எக்ஸென்ட்ரிக் அப்படின்னா அன்நேச்சுரல், ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். அவன் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சயின்டிஸ்டாக இருக்கான். அண்ட் இன் வியூ ஆஃப் த ஃபேக்ட் தட் ஹீ ஹேட் பெய்ட் ஹர் இன் அட்வான்ஸ். அதுவும் இல்லாமல் அவன் அவங்களுக்கு அந்த ரூம் ரெண்ட்டையும் அட்வான்ஸாகவே கொடுத்துட்டான், மொதவே பே பண்ணிட்டான். மிஸ்ஸஸ் ஹால் வாஸ் ப்ரிப்பேர் டு எக்ஸ்கியூஸ் ஹிஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஹேபிட்ஸ் அண்ட் இரிட்டபிள் டெம்பர். அதனால் அவன் அப்படி ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிறது, கோபப்படுறது, இதெல்லாம் மிஸ்ஸஸ் ஹால் ஒன்றும் பெருசாக கண்டுக்கலை. பட் த ஸ்டோலன் மணி டிட் நாட் லாஸ்ட் லாங் அண்ட் ப்ரெசன்ட்லி கிரிஃபின் ஹேட் டு அட்மிட் தட் ஹீ ஹேட் நோ மோர் ரெடி கேஷ். அவன் லண்டன் கடையிலேருந்து திருடிட்டு வந்த பணம் எல்லாம் இப்போ காலியாயிடுச்சு. இன்னுக்கு பே பண்ணணும் இல்லையா, அதனால் இப்போ அவங்கக்கிட்ட அவன் அட்மிட் பண்ணிடுறான், என்கிட்ட இப்போ ரெடி கேஷ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஹீ ப்ரிட்டெண்டட் ஹவவர் தட் ஹி வாஸ் எக்ஸ்பெக்டிங் அ செக் டு அரைவ் அட் எனி மோமெண்ட். ஆனால் அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு ஒரு செக் எப்போ வேணாலும் வரும், வந்தோன்னா அவனுக்கு பணம் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி அவன் ப்ரிட்டெண்ட் பண்ணுறான், நடிக்கிறான். ஷார்ட்லி ஆஃப்டர்வர்ட்ஸ் அ கியூரியஸ் எபிசோட் அக்கர்ட். ஒரு நாள் யாருமே கேள்விப்படாத ஒரு புது விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. வெரி ஏர்லி இன் த மார்னிங் அ clergyman அண்ட் his wife were awakened by noises in the study. ஒரு நாள் ஏர்லி மார்னிங் ஒரு கிளர்ஜிமேன் அப்படின்னா சர்ச்சில் வேலை பார்க்குறவங்க, சர்ச் சம்மந்தமான ஆள்னு அர்த்தம். அவரும் அவரோட ஒய்ஃபும் அவங்க ரூமில் மாடியில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது கீழே இருக்க ஸ்டடியில் ஏதோ சத்தம் கேட்டு அவங்க எந்திரிக்கிறாங்க. க்ரீப்பிங் டவுன் ஸ்டேர்ஸ் தே ஹர்ட் த சிங்க் ஆஃப் மணி பீயிங் டேக்கன் ஃப்ரம் த கிளர்ஜிமென்ஸ் டெஸ்க். அவங்க மெதுவாக கீழே வந்து பார்க்குறாங்க. அந்த கிளர்ஜிமேனோட டெஸ்க்லேருந்து யாரோ மணி எடுக்கிற சத்தம் அவங்களுக்கு நல்லா கேட்குது. Without making any noise and with a poker grasped firmly in his hand, the clergyman flung open the door. Surrender. போக்கர் அப்படின்னா ஃபயர் பிளேஸில் இருக்க ஃபயர் எல்லாம் நல்லா குத்தி விட்டு எரிய வைக்கிறதுக்கு ஒரு கம்பி மாதிரி வச்சுருப்பாங்க. அதை ஒரு கையில் எடுத்துகிட்டு சத்தமே போடாமல் டக்குன்னு கதவை திறந்து சரண்டர் அப்படின்னு சொல்கிறாரு. Then, to his amazement, he realized that the room appeared to be empty. உள்ளே யாரோ இருக்காங்கன்னு நினச்சி தான் அவர் கதவை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா ரூம்குள்ளே யாருமே இல்லை, ரூம் எம்டியாக இருக்குது.
He and his wife looked under the desk. அவங்க குனிஞ்சு டெஸ்க்கு கீழெல்லாம் பார்க்குறாங்க. And behind the curtains. கர்டனுக்கு பின்னாடி யாராவது ஒளிஞ்சிருக்காங்களான்னு பார்க்குறாங்க. And even up the chimney. யாராவது சிம்னி வழியாக ஏறி வெளியில் போயிட்டாங்களான்னு பார்க்குறாங்க. ஆனால் யாருமே இல்லை. There wasn't a sign of anybody. Yet the desk had been opened. ஆனால் யாரோ கண்டிப்பாக அந்த டெஸ்க்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. And the housekeeping money was missing. அந்த டெஸ்க்குள்ளே அவங்க வீட்டு செலவுக்குன்னு பணம் வச்சுருந்தாங்க. அந்த பணத்தை இப்போ காணோம். Extraordinary affair, the clergyman kept saying for the rest of the day. Extraordinary affairனா ஒரு அன்யூஷுவலான விஷயமா இருக்குது அப்படின்னு அன்றைக்கி ஃபுல்லாக அந்த clergyman சொல்லிகிட்டே இருந்தார். But it was not as extraordinary as the behavior of Mrs. Hall's furniture a little later that morning. கிளர்ஜிமேன் வீட்டில் ஏர்லி மார்னிங்கில் நடந்த இந்த விஷயத்தையே எக்ஸ்ட்ராடினரின்னு சொன்னால், மார்னிங்கில் மிஸ்ஸஸ் ஹாலோட ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் அதை விட எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. தி லேண்ட்லார்ட் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் வர் அப் ஏர்லி. அன்றைக்கி லேண்ட்லார்டும் அவரோட ஒய்ஃப், அதாவது மிஸ்ஸஸ் ஹால், அவங்க 2 பேரும் ரொம்ப சீக்கிரமே எழுந்துட்டாங்க. அண்ட் வர் சர்ப்ரைஸ் டு see the scientist door wide open. அன்றைக்கி அந்த சயின்டிஸ்ட் இருந்த ரூமோட டோர் நல்லா ஓப்பன் ஆகி இருந்தது. அது அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. யூஸ்வலி இட் வாஸ் ஷட் அண்ட் லாக்ட். பொதுவாக அந்த சயின்டிஸ்ட் எப்போவுமே அந்த கதவை மூடி பூட்டி தான் வச்சுருப்பான். அண்ட் ஹி வாஸ் ஃபியூரியஸ் இஃப் எனி ஒன் என்டர்ட் ஹிஸ் ரூம். யாராவது அவன் ரூம்குள்ளே போனால் கூட அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். த ஆப்பர்ச்சுனிட்டி சீம் டூ குட் டு பி மிஸ்ட். இப்போ கதவு நல்லா திறந்திருக்கா, அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் உள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. They peeped round the door. மெதுவாக போய் கதவு வழியாக எட்டி பார்க்குறாங்க. saw nobody. உள்ளே யாருமே இல்லை. And decided to investigate. என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு உள்ளே போயிடுறாங்க. The bed clothes were cold, showing that the scientist must have been up for some time. அவங்க அந்த பெட்டை தொட்டு பார்க்குறாங்க. பெட் ரொம்ப கோல்டாக இருக்குது. அதனால சயின்டிஸ்ட் எழுந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அண்ட் stranger still, the clothes and bandages that he always wore were lying about the room. ஏற்கனவே கதவு திறந்திருக்கு, ஆளக்கானா. அதை விட ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்ன அப்படின்னா, அவன் எப்பவும் போடுற ட்ரெஸ், இந்த முகத்தில் கட்டியிருக்க பேண்டேஜ் எல்லாமே அங்கேயே இருக்குது. All of a sudden, Mrs. Hall heard a sniff close to her ear. திடீர்னு மிஸ்ஸஸ் ஹாலோட காதுகிட்ட யாரோ மோந்து பார்க்குற மாதிரி ஒரு சத்தம் அவங்களுக்கு கேட்குது. A moment later, the hat on the bed spot leaped up and dashed itself into her face. அப்புறம் திடீர்னு பெட்டில் இருந்த ஹேட் அதுவாக ஜம்ப் ஆகி வந்து மிஸ்ஸஸ் ஹாலோட முகத்தில் படுது. இப்போ நமக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிருச்சு. சயின்டிஸ்ட் தான் ரூம்குள்ளே வந்துட்டு அவங்கள பார்த்து கோபப்பட்டு இதெல்லாம் செய்கிறாரு. Then the bedroom chair became alive. அதுக்கப்புறம் அந்த பெட்ரூமில் இந்த சேருக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குது. Springing into the air, it charged straight at her legs foremost. தரையில் இருந்த சேர் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி அப்படியே தாவி மிஸ்ஸஸ் ஹாலை பார்த்து வருது. அதோட லெக்ஸ் எல்லாம் மிஸ்ஸஸ் ஹாலை அட்டாக் பண்ணுற மாதிரி வருது. As she and her husband turned away in terror. சேர் அவங்கள அட்டாக் பண்ண வருது அப்படின்னா பயந்து போய் 2 பேரும் சைடில் வேறு பக்கமாக விலகி போகிறாங்க. The extraordinary chair pushed them both out of the room. அந்த சேர் என்ன பண்ணுதுன்னா அவங்க 2 பேரையும் அந்த ரூமை விட்டு வெளியில் தள்ளுது. And then appeared to slam and lock the door after them. அப்புறமா அந்த டோர் அந்த கதவை பூட்டி லாக் வேறு பண்ணிடுதான். Mrs. Hall almost fell down the stairs in hysterics. ஹிஸ்டரிக்ஸ் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி இமோஷ்னல் ஸ்டேட்டில் இருக்குது. அவங்க பயந்து போய் ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேர்ஸ்லேருந்து விழவே பார்த்தாங்க. ஷீ வாஸ் கன்வின்ஸ் தட் த ரூம் வாஸ் ஹாண்டட் பை ஸ்பிரிட்ஸ். அவங்களுக்கு அந்த ரூம்குள்ளே நிறைய கோஸ்ட் தங்கியிருக்கு அப்படின்ற நம்பிக்கையே வந்துருச்சு. அண்ட் தட் த ஸ்ட்ரேஞ்சர் ஹேட் சம் ஹவ் காஸ்ட் தீஸ் டு என்டர் இன் டு ஹர் ஃபர்னிச்சர். அது மட்டும் இல்லை, அந்த ஸ்ட்ரேஞ்சர் சயின்டிஸ்ட் இருக்கான்ல, அவன் தான் ஏதோ செஞ்சு அந்த பேயெல்லாம் ஃபர்னிச்சருக்குள்ளே போக வச்சுட்டான் அப்படின்னு நம்புகிறாங்க. My poor mother used to sit in that chair, she moaned, and to think it should raise up against me now. Moaned அப்படின்னா முணங்குறது, புலம்புறதுன்னு அர்த்தம். எங்கள் அம்மா எப்போவுமே அந்த சேரில் தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ அதே சேர் என்னை அடிக்கிறதுக்கு எழுந்து வருது அப்படின்னா என்ன யோசிக்கிறது அப்படின்னு அவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. The feeling among the neighbors was that the trouble was caused by witchcraft. பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் அதை கேள்விப்பட்டோன்னே யாரோ சூனியம் வச்சு தான் இந்த மாதிரி அவங்களுக்கு தொல்லை எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் விச் கிராஃப்ட் ஆர் நாட், when நியூஸ் ஆஃப் burglary at the clergyman's home became known, the strange scientist was strongly suspected of having had a hand in it. ஆனால் அந்த clergyman வீட்டில் நடந்த திருட்டை பற்றி கேள்விப்பட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சயின்டிஸ்ட்டுக்கும் அதுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. Suspicion grew even stronger when he suddenly produced some ready cash, though he had admitted not long before that he had no money. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவன் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போது ரெடி கேஷை கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தோன்னா அவங்களோட சந்தேகம் அதிகமாயிடுது.
The village constable was secretly sent for. Villageல இருக்க police constable-ஐயும் வர சொல்லிடுறாங்க. Instead of waiting for the constable, Mrs. Hall went to the scientist. கான்ஸ்டபிள் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் மிஸ்ஸஸ் ஹால் சயின்டிஸ்டோட ரூம்க்கே போயிடுறாங்க. ஹூ ஹேட் somehow mysteriously appeared from his empty room. அவங்க உள்ளே போனப்போ அந்த ரூமில் யாருமே இல்லை. இப்போ அந்த ரூம்லேயே அவன் திடீர்னு எங்கேருந்து அப்பியர் ஆனானே அவங்களுக்கு தெரியல. அதனால போய் கேள்வி கேட்குறாங்க. ஐ வாண்ட் டு நோ வாட் யூ ஹேவ் பின் டூயிங் டு மை சேர் அப்ஸ்டேர்ஸ். அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு இல்லையா, அவன் தான் அந்த சேர்ஸ் எல்லாம் அந்த கோஸ்ட்டை ஹாண்ட் பண்ண வச்சுட்டான்னு. அதனால போய் கேட்குறாங்க, என்னோட சேரெல்லாம் நீ என்ன பண்ண? ஷீ டிமாண்டட். அண்ட் ஐ வாண்ட் டு நோ ஹவு இட் இஸ் யூ கேம் அவுட் ஆஃப் அன் எம்டி ரூம் அண்ட் ஹவு யூ என்டர்ட் அ லாக்ட் ரூம். யாருமே இல்லாத ரூம்குள்ளேருந்து நீ திடீர்னு எப்படி வந்தா? அதுவும் அந்த சேர் அந்த ரூமை லாக் பண்ணதில் அவங்க பார்த்தாங்க. லாக்ட் ரூம்குள்ளேருந்து நீ எப்படி வந்தா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. The scientist was always quick-tempered. சும்மாவே சயின்டிஸ்ட்டுக்கு டக்குன்னு கோபம் வந்துடும். Now he became furious. இப்போ அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. You don't understand who or what I am? He shouted. Very well, I'll show you. ஓ, உனக்கு நான் யார் என்னன்னு தெரியலையா? சரி, நானே காமிக்கிறேன். Suddenly he threw off bandages, whiskers, spectacles and even nose. It took him only a minute to do this. The horrified people in the bar found themselves staring at a headless man. அவனோட முகத்தில் என்னென்னலாம் மாட்டி வச்சுருந்தானோ அதெல்லாம் ஒரே நிமிஷத்தில் கலட்டி தூக்கி எரிஞ்சிடுறான். அந்த பாரில் இருந்தவங்க எல்லாரும் தலை இல்லாத ஒரு மனுஷனை பார்த்து பயந்து போயிடுறாங்க. மிஸ்டர் ஜாஃபர்ஸ் த கான்ஸ்டபிள் நவ் அரைவ்ட். கான்ஸ்டபிளுக்கு சீக்ரெட்டாக சொல்லிவிட்டாங்க இல்லையா, அவர் இப்போ வந்துட்டார். அண்ட் வாஸ் குவைட் சர்ப்ரைஸ் டு ஃபைண்ட் தட் ஹீ ஹேட் டு அரெஸ்ட் அ மேன் விதவுட் அ ஹெட். அவருக்கு தலை இல்லாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. பட் ஜாஃபர்ஸ் வாஸ் நாட் ஈஸிலி ப்ரிவென்டட் ஃப்ரம் டூயிங் ஹிஸ் டியூட்டி. ஜாஃபர்ஸ் கடமையில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இஃப் அ மேஜிஸ்ட்ரேட் வாரண்ட் ஆர்டர்ட் அ பர்சன்ஸ் அரெஸ்ட், தென் தட் பர்சன் ஹேட் டு பி அரெஸ்டட் வித் ஆர் விதவுட் ஹிஸ் ஹெட். ஒரு மேஜிஸ்ட்ரேட் வாரண்ட்டை கொடுத்து ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாருன்னா அவரை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். அவருக்கு தலை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. There followed a remarkable scene. அதுக்கப்புறம் ஒரு notable incident நடக்குது. As the policeman tried to get hold of a man who was becoming more and more invisible as he threw off one garment after another. போலீஸ்மேன் அவனை பிடிக்க போகிறாரு. அவன் ஒரு ட்ரெஸ்ஸாக கலட்டி போட்டு அதிக இன்விசிபிள் ஆகிட்டே இருக்கான். ஃபைனலி a shirt flew into the air. கடைசியாக ஒரு ஷர்ட் காற்றில் பறக்குது. And the constable found himself struggling with someone who he could not see at all. அவனால் பார்க்கவே முடியாத ஒருத்தனோட அந்த கான்ஸ்டபிள் போராடிட்டு இருக்காரு. சம் பீப்புள் ட்ரை டு ஹெல்ப் ஹிம். கொஞ்சம் பேர் கான்ஸ்டபிளுக்கு அவனை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. பட் ஃபவுண்ட் தெம்செல்ஸ் ஹிட் பை ப்ளோஸ் தட் சீம் டு கம் ஃப்ரம் நோவேர். ஆனால் அவங்க எல்லாருக்கும் எங்கேருந்து யார் அடிக்கிறாங்கன்னே தெரியாமல் நல்லா அடி ஒழுகுது. In the end, Jaffers was knocked unconscious as he made a last attempt to hold on to the unseen scientist. கண்ணுக்கு தெரியாத அந்த சயின்டிஸ்ட்டை பிடிக்க ட்ரை பண்ணுற கான்ஸ்டபிள் ஜாஃபர்ஸ் கடைசியில் அடி தாங்காமல் அன்கான்ஷியஸாக மயக்கமாகவே ஆயிடுறாரு. There were nervous excited cries of hold him. எல்லாரும் கான்ஸ்டபிளே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, அவனே காணா அப்படின்னோன்னு கத்துறாங்க, அவனை பிடிங்கன்னு. பட் திஸ் வாஸ் ஈஸியர் செட் தேன் டன். சொல்கிறதுக்கு தான் அது ஈஸியாக இருக்குது, ஆனால் அவனை எப்படி பிடிக்கிறது? கிரிஃபின் ஹேட் ஷேக்கன் ஹிம்செல்ஃப் ஃப்ரீ. அவன் எல்லார்கிட்ட இருந்தும் தப்பிச்சிட்டான். அண்ட் நோ ஒன் நியூ வேர் டு லே ஹேண்ட்ஸ் ஆன் ஹிம். இப்போ அவனை பிடிக்கணும்னா அவன் மேலே கை வைக்கணும்ல, அதுக்கு அவன் தெரிஞ்சாதானே செய்ய முடியும். இப்போ அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்படி இந்த கதை ஃபன்னியாக முடியுது. நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, இப்போ அதுக்கு ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த சயின்டிஸ்ட் நினச்சிருந்தா அந்த டிஸ்கவரியை வச்சு அவன் எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கலாம். ஆனால் அவன் திருடுறது, மற்றவங்களை அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப சில்லியான விஷயங்களுக்காக அவனோட டிஸ்கவரியை யூஸ் பண்ணிட்டான். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.